புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் கடந்த 5ஆம் தேதி பட்டியல் சாதி மக்களுக்கும் மற்ற சமுதாயத்தைச் சார்ந்த மக்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் பலர் காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். பட்டியல் சாதி மக்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் எல்லாம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் நேரடியாக சென்று கடந்த 10ஆம் தேதி நேரடியாக பார்வையிட்டோம். ஏராளமான வீடுகள், ஜன்னல்கள் உடைக்கப்பட்டு அவருடைய உடைமைகளெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிற கொடுமையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். தமிழ்நாட்டில் என்னென்னா, தீண்டாமை கொடுமை எப்படி வரும், சாதிய வன்கொடுமை எப்படி நிகழும் என்பதற்கு அது ஒன்றும் பெரிய காரணங்கள்லாம் தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன கறி துண்டில், ஒரு சின்ன கறிக்கொட்டையில், சுவத்தில் பட்டியல் சாதி இடத்தை சார்ந்த ஏதாவது ஒரு தலைவரை பற்றி, அல்லது அம்பேத்கர் போன்ற ஒரு தலைவரை பற்றி ஏதாவது ஒரு இழிவாக ஒரு வார்த்தை எழுதிட்டா உடனே அது போதும் தமிழ்நாடை பற்றி எறிவதற்கு என்கிற அளவுக்கு ஒரு சாதிய அணிதிரட்டல் அல்லது சாதிய மோதல் நடத்துவதற்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட காரணமாக இருக்கிறது என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. சமீபத்திலே கூட ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய மாநாடு என்பது சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. திருச்சியிலேருந்து சென்னைக்கு காரில் வந்தேன். பெரம்பலூரில் துவங்கி சென்னை வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கடை கூட திறக்கப்படலை. வழக்கமாக பயணம் செய்யக்கூடிய அல்லது நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்கிற முறையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து சென்னைக்கு திரும்ப வேண்டிய மக்கள் ஒரு டீ குடிப்பதற்கு கூட வழி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தான் சேர்ந்தாங்க. நான் சில கடைக்காரர்கள்ட்ட கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு மாநாடு நடக்கிற காரணத்தினால கடைகளை திறக்காதீங்கன்னு காவல்துறையே அவர்களுக்கு அறிவுறுத்தியதாகவும், மீறி திறந்தால் நடக்கிற சம்பவத்துக்கு நீங்களே பொறுப்பு என்று சொன்னதுனால நாங்கள் கடையை திறக்கலை அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் தான் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பல லட்சக்கணக்கான மக்கள் மாநிலம் முழுவதிலுமிருந்து ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றது. ஒரு சில்லறை வியாபாரிகள் கூட ஒருவர் கூட கடையை மூடல. எல்லா கடையும் திறந்திருந்தது. எல்லா வியாபாரிகளும் மகிழ்ச்சியோடு வியாபாரம் செஞ்சாங்க. வந்த மக்களும் அமைதியான முறையில் கட்டுப்பாடாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு போனாங்க. இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். ஒரு பக்கம் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மாநாடு நடத்தினா கடையை திறந்தா நீ தான் பொறுப்புன்னு காவல்துறை எச்சரிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு வன்முறை கும்பலாக அது இருக்கிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம். அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு என்று சொன்னால் வியாபாரிகள் மற்றற்ற மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய வகையிலும் ஒரு நல்ல வியாபாரம் நடக்கும், நமக்கு இவர்களால் எந்த விதமான தொந்தரவும் இல்லை என்று மிகுந்த தன்னம்பிக்கையோடு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். ஆகவே ஒரு சாதிய அணிதிரட்டல் என்கிற பெயரில் சாதிய சங்கங்கள், சாதி ரீதியாக ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சங்கம், அதுக்கு பல தலைவர்கள், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகிற போதெல்லாம் சாதி வெறியை தூண்டிவிட்டு இன்னொரு பிரிவு மக்களுக்கு எதிராக மோத விடுவது, தாக்குதல் நடத்துவது, வன்முறைகளை ஏவி விடுவது என்பதெல்லாம் வழக்கமான ஒன்றாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு வடகாடு கிராமத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆகவே அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காகவும் பாதிப்புகளை நேரடியாக ஆய்வு செய்வதற்காகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், நான் உட்பட தீண்டாமை ஒழிப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் சாமுவேல்ராஜ், மாநில தலைவர் தோழர் செல்லக்கண்ணு, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட கட்சியினுடைய செயலாளர் திரு சங்கர் உட்பட முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே அன்றைக்கு இருதரப்பு மக்களையும் நாங்கள் சந்தித்தோம். தாக்குதலுக்கு உள்ளான மக்கள், தாக்கியவர்கள் இருதரப்பு மக்களையும் சந்தித்து என்ன நடந்தது நாங்கள் கேட்டோம். ஆனால் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கோயில் வழிபாட்டு உரிமையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லோருமே வழிபடலாம் என்பதை இருதரப்பு மக்களுமே ஏற்றுக்கொண்டார்கள். அது மாரியம்மன் கோயில் வழிபாட்டில் யார் வேண்டாலும் உள்ளே போகலாம், வழிபாடு நடத்தலாம். ஆனால் அந்த கோயில் அந்த குறிப்பிட்ட மேல்சாதி மக்களுக்கு சொந்தமானது, ஒரு குறிப்பிட்ட கரைகாரர்களுக்கு சொந்தமானது என்கிற முறையில் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வழிபாடு நடத்துவதிலேயோ அல்லது அந்த சாமிக்கான மற்ற பூஜை உள்ளிட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறதுலேயே எந்த விதமான மாறுபாடும் கிடையாது என்பதை அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ பிரச்சனைக்கு என்னதான் காரணம்னு பார்த்தா, இந்த பட்டியல் சாதி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் ஒரு மைதானம் என்பது இருக்கிறது. அது நீண்ட காலமாக கைப்பந்து விளையாடக்கூடிய ஒரு மைதானமாக இருந்து வந்திருக்கிறது. அந்த மைதானத்துக்கு அருகிலே தான் பட்டியல் சாதி மக்களுக்கான கோயில் இருக்கிறது, அவர்களுக்கான சமுதாய கூடம் இருக்கிறது. கோயில் திருவிழா நடைபெறுகிற போது அந்த மைதானத்திலே தான் பொங்க வைப்பது, திருவிழாக்களை நடத்துவது என்கிற முறையில் இவர்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். திருவிழா இல்லாத காலங்களில் கைப்பந்து விளையாடுவது என்பதை வழக்கமாக வச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த இடத்தை மொத்தமாக கைப்பந்து விளையாடுகிறவர்கள் கொடுக்க வேண்டும் என்கிற முறையில் அந்த மேல்சாதி பிரிவை சார்ந்த இளைஞர்கள் கேட்டதாகவும்,
இது எங்கள் கோயிலுக்கான புழக்கத்துக்கு இருக்கிற இடம், இதை தர முடியாது என்கிற முறையில் இவர்கள் சொன்னதாக அது சம்பந்தமான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில தான் இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனை தான் முக்கியமானது என்கிற முறையில் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் இதன் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா, பட்டியல் சாதி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப குறைவானது. மற்ற சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருப்பதைப் போல இவங்க பகுதியில் அப்படிலாம் யாரும் இடத்த விட்டு வைக்கிறது கிடையாது. அவங்க இருக்கிற இடமே ரொம்ப குறைவான அளவாக இருக்கிற நிலையில் இந்த நிலத்தையும் வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எடுத்துக்கொண்டால் இந்த மக்களுக்கான புழக்கத்துக்கான இடமே இல்லாமல் போயிடும். இது வடகாட்டுக்காக மட்டும் சொல்ல, தமிழ்நாடு முழுவதுமே பட்டியல் சாதி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் என்றால் தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அந்த அளவில் குறைவானதாகவும் சிறிதாகவும் தான் இருக்கிறது என்பதுதான் நிலைமை. ஆகவே இவர்களுடைய கோயிலுக்கு அருகில் அந்த காலி மைதானம், அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இவர்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அதை அந்த மக்களுக்கு சொந்தமாக்குவது என்பதுதான் ஒரு நிரந்தரமாக தீர்வாக இருக்க முடியும். கால்பந்து விளையாடுவது, கைப்பந்து விளையாடுவது, விளையாட்டுக்காக ஒரு மைதானம் வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான கோரிக்கை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு மாற்று ஆலோசனையாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறது, அந்த வடகாடு கிராமத்தில் அனைத்து இளைஞர்களும் விளையாடத்தக்க வகையில் ஒரு பொது மைதானத்தை உருவாக்குவது என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். அதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். மாவட்ட நிர்வாகம் அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வை எழுவதற்கு முன்வந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எப்படி இருப்பினும் இளைஞர்களுக்கு விளையாடுவதற்கு ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு இடம் வேண்டும் என்பது நியாயமான ஒரு கோரிக்கை தான், எதிர்பார்ப்பு தான். ஆகவே அது இந்த கிராமத்தில் மட்டும் இப்போ பிரச்சனை வந்ததுனால இந்த கிராமத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது மாதிரி இன்னும் எத்தனை கிராமத்தில் பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அதனால் அனைத்து கிராமங்கள்லையுமே இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது பல்வேறு விளையாட்டுகளில் தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக அரசு வேலைவாய்ப்பில், கல்வியில் இடஒதுக்கீடு பெற முடியும் என்கிற நிலைமையெல்லாம் வந்திருக்கக்கூடிய சூழலில் மாணவர்கள், இளைஞர்கள் இயல்பாகவே விளையாட்டில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆகவே அனைத்து கிராமங்களிலுமே ஒரு பொதுவான விளையாட்டு மைதானத்தை உருவாக்குவது என்கிற முடிவுக்கு அரசு வந்தால் அது மற்ற மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி இப்போ பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிலர் கைது செய்யப்பட்டு இப்போது ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு வந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி உண்மையிலே அவ்வளோ பேர் வந்திருந்தால் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்படுவதை மாவட்ட காவல்துறை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்படாத யாரையும் கைது செய்யக்கூடாது. இருதரப்புலையுமே இந்த பிரச்சனையில் யாரும் சம்பந்தப்படவில்லை என்றால் அவர்களை கைது செய்யக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரி கலவரம் நடக்கிற போதெல்லாம் கண்ணில் படுபவர்களை எல்லாம் கைது செய்வது என்கிற ஒரு தவறான வழக்கம் காவல்துறையிட இருக்கிறது. மாறாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதார ஆவணங்கள், சிசிடிவி கேமராவில் இருக்கக்கூடிய பதிவுகள் அல்லது சாட்சியங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய வாக்குமூலங்கள், இவற்றின் மூலமாக சம்பவத்தில் உண்மையிலேயே யார் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். சம்பந்தமில்லாதவர்களை கைது செய்யக்கூடாது. ஏற்கனவே அப்படி யாரையாவது கைது செய்திருந்தால் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் காவல்துறை நியாயமான முறையிலும் பாரபட்சம் இல்லாமலும் நடந்து கொள்கிறது என்பதை அரசு சொல்ல முடியும். அது காவல்துறைக்கு நான் விடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இரண்டாவது, சம்பவம் நடந்து இத்தனை நாள் ஆனதற்கு பிறகும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கிராமத்துக்கு செல்லவில்லை. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், இத்தகைய சாதிய மோதல்கள் நடைபெற்ற பகுதிகளுக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பகுதிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதும், அவர்களுக்கு உடனடியாக நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பதும் அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். ஆகவே அவர்கள் அந்த பகுதிக்கு உடனடியாக பயணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஆனால் சம்பவம் 5ஆம் தேதி நடந்து, இன்றைக்கி தேதி நான் 12ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பகுதிக்கு செல்லவில்லை. இது சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஒரு சட்டம் உத்தரவிட்டதற்கு பிறகும் இந்த மாதிரி செல்லாமல் இருப்பது என்பது பொருத்தமில்லை. மூணாவது, நாங்கள் போன அன்னைக்கு வரைக்கும் 10ஆம் தேதி வரை இந்த ஏற்பட்ட பாதிப்புகள் சம்பந்தமான எந்த விதமான கணக்கெடுப்பு அங்கே நடக்கப்படல. கார் எரிஞ்சதை பற்றியோ, 2 வீலர் எரிஞ்சதை பற்றியோ, வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, வீட்டில் உள்ள பொருட்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருப்பது, இந்த மாதிரியான
எந்த யாருக்கு என்ன சேதம் ஏற்பட்டது, பாதிப்பு ஏற்பட்டது என்பது சொந்தமான எந்த விதமான கணக்கு எடுக்கல. எஃப்ஐஆர் போட்ட உடனேயே இந்த சட்டப்படி உரிய நிவாரணத்தை, முதற்கட்ட நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும். ஆனால் எஃப்ஐஆர் வந்து 5ஆம் தேதி இரவே போட்டாச்சு. ஆனால் 10ஆம் தேதி வரைக்கும் கணக்கெடுப்பு நடக்கல, எந்த விதமான ரிலீஃபும் கொடுக்கல. ஒரே ஒரு வீடு எரிஞ்சவங்களுக்கு மட்டும் 46,000 ரூபா என்கிற ஒரே ஒரு நிவாரணம் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. இதுவும் சட்டத்துக்கு விரோதமானது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக ஆறுதல் தரக்கூடிய வகையில் அதிகாரிகள் செல்வதும், சட்டப்படியான இத்தகைய நிவாரணங்களை வழங்குவது என்பதும் ஓரளவுக்கு அவங்களுக்கு நம்மை காப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது, அதிகாரிகள் இருக்கிறார்கள், மற்றவர்களால் தாக்கப்பட்டாலும் நாம் நிச்சயமாக அரசு நம்மை பாதுகாக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு அது வந்து உதவும். ஆனால் அதையும் இவங்க வந்து செய்யலை. 3வது, இந்த இதுக்கு காரணமாக இருக்கிறது அங்கே இருக்கிற டாஸ்மாக். அந்த பட்டியல் சாதி மக்களுடைய குடியிருப்புக்கு அருகிலேயே அந்த டாஸ்மாக் கடை என்பது இருக்கிறது. அந்த ஊர் இருக்கிற மொத்த பேரும் அங்கே தான் வந்து குடிச்சிட்டு இந்த பட்டியல் சாதி மக்கள் வசிக்கக்கூடிய தெரு வழியாக தான் போகணும் வரணும். ஆக குடிச்சிட்டு போகிறவன் வரவன் பூரா ஏசுறது, கெட்ட வார்த்தைகளை பேசுறது, தேவையில்லாமல் ஒரு மோதலை உருவாக்குவதற்கான எல்லா சூழல்களையும் இந்த டாஸ்மாக் கடை என்பது ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அந்த மக்கள் வச்சாங்க. நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அந்த கோரிக்கையை சொல்லியிருக்கோம். இப்போது கடை மூடப்பட்டிருக்கிறது. அதிகபட்சம் ஒரு வாரத்திற்குள் மாற்று இடத்தில் கடை கொண்டு செல்லப்படும், மாற்றப்படும் என்கிற வாக்குறுதியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். மாற்று இடத்துல தான் கடை திறக்கப்பட வேண்டுமே தவிர எவ்வளவு நாட்கள் ஆனாலும் இப்போது இருக்கக்கூடிய கடை திறக்கப்படக்கூடாது என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். எரிஞ்சு போன வீட்டுக்கு ஒரு புது வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் வந்து சொல்லியிருக்கோம். அவங்க கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் அந்த வீட்டை கட்டித்தரதா அந்த உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி சட்டப்படி என்ன இழப்பீடும், அதாவது கார் எரிஞ்சது, பைக் எரிஞ்சது, வீட்டில் இருக்கிற பொருட்கள் உடைச்சது, வீடுகள் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டிருப்பது, இதுக்கெல்லாம் என்ன சட்டப்படியான இழப்பீடோ அதை பூரா விரைவில் தருவதற்கான முயற்சிகளை மாவட்ட நிர்வாக தரப்பிலிருந்து நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இருதரப்பு இதற்கு பிறகு மேற்கொண்டு எந்த விதமான மோதல் நடைபெறாமல் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சம்பவம் நடந்து விட்டது, அதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும், குற்றவாளிகளுக்கு சட்டப்படியான தண்டனையும் பெற்றுத்தருவது என்பது ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் மேற்கொண்டு இந்த பிரச்சனையை வளராமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் மிக முக்கியம். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு மைதான பிரச்சனை இருக்கிறது என்பது நிச்சயமாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே பல முறை அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதை ஒட்டி இந்த திருவிழா துவங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தகராறு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவும் தெரிந்ததற்கு பிறகும் மாவட்ட அதிகாரிகள் உரிய கவனத்தோடு இந்த பிரச்சனையை கையாளாதனுடைய விளைவாகத்தான், அதாவது ஒரு போதுமான போலீஸ் பாதுகாப்பு போடுறது, ஒரு கண்காணிப்பு கேமராவை பொறுத்துறது, இந்த மாதிரியான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவங்க எடுத்திருந்தாவே இந்த மோதல் என்பது நடக்காமல், இந்த தாக்குதல் என்பது நடக்காமல் தடுத்திருக்க முடியும். அப்படி எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாவட்ட அதிகாரிகள் மேற்கொள்ளாதனுடைய விளைவுதான் இப்படி ஒரு சம்பவத்துக்கு மிக முக்கியமான காரணம். ஆகவே இது போன்ற கிராமங்களில் ஏற்கனவே இத்தகைய முன்விரோதமும் அல்லது ஏற்கனவே ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் எதுவாக இருந்தாலும் அங்கே கோயில் திருவிழா அல்லது ஒன்று கூடுவது அல்லது அந்த மாடுபிடி போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி அதான் எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு விழா நடக்கிற போது அது முன்னெச்சரிக்கையாக காவல்துறை போதுமான அளவுக்கு எண்ணிக்கையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதும், இருதரப்பையும் அழைத்து பேசி ஒரு அமைதியான முறையில் குறிப்பிட்ட விழா நடத்துவதற்கான ஒரு முன் தயாரிப்பை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும். இதில் அத்தகைய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காதனுடைய விளைவாகத்தான் இப்படி ஒரு மோதல் நடந்திருக்கின்றத நான் வந்து சுட்டி காமிக்க விரும்புகிறேன். ஆகவே மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை இல்லாமல் அந்த கிராமத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று, இதில் வந்து காவல்துறை அதிகாரிகள் அந்த பட்டியல் சாதி மக்களுடைய குடியிருப்புக்கு மிக அருகிலேயே காவல் நிலையம் இருக்குது. உண்மையில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப அருகிலேயே இருக்குது. அப்படி சத்தம் குரல் கொடுத்தாவே காவல் நிலையத்திலேருந்து ஆள் வந்துட முடியும். அவ்வளவு அருகிலே காவல் நிலையம் இருந்து இந்த சம்பவம் இவ்வளோ பெரிய தீ வைப்பு அல்லது பஸ்ஸை கொளுத்துறது, மற்றது கிட்டது 200 பேர் வந்து இது பண்ணுறது, இது பூரா நடந்திருக்குன்னு சொன்னால் காவல்துறை அதிகாரிகளுடைய அலட்சியம் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஆகவே அப்படி அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வற்புறுத்த விரும்புகிறேன்.